இப்போ நம்ம இந்த ஃபிஷ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்ம இதுக்கான தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம். இதில் இருக்கிற மெஷர்மெண்ட் வந்து நான் கரெக்டாக கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் நீங்கள் ஒரு சூப்பர்பான ஒரு பிரியாணி பண்ணலாம். பார்த்தீங்கன்னா பாறை மீன் வந்து 1/2 கிலோ. அதாவது பார்த்தீங்கன்னா மீன் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஃபிஷ் பிரியாணிக்கு வந்து நீங்கள் பாறை மீன், கொடுவா மீன், இல்லைன்னா வஞ்சர மீன், இது 3 தான் வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இதுலேயும் முக்கியமாக வந்து வஞ்சர மீன் வந்து லைட்டாக தான் நல்லாயிருக்கும். ஸோ இது மீன் கிடைக்கல அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த மீன் யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ. நான் 1/2 கிலோவுக்கு 1/2 கிலோ மீன் எடுத்திருக்கேன். எண்ணெய் பார்த்தீங்கன்னா 1/4 லிட்டர், கண்டிப்பாக 1/4 லிட்டர் எண்ணெய் வேணும். இஞ்சி 50 கிராம், பூண்டு 40 கிராம், கொத்தமல்லி தழை, புதினா, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், தக்காளி 250 கிராம், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், எலுமிச்சை, தயிர் 1 கப்பு, ஏலக்காய், பட்டை, அன்னாசிப்பூ, உப்பு, இதெல்லாம் வந்து நமக்கு ஃபிஷ் பிரியாணிக்கான தேவையான பொருள்கள். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து தண்ணீர் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஃபிஷ் பிரியாணி வந்து நீங்கள் வந்து தம் பண்ணியும் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து குக்கர் மூலியமாகவும் வந்து ஃபிஷ் பிரியாணி பண்ணலாம். பட் இதுக்கு வந்து நீங்கள் அரிசி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இஃப் சப்போஸ் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணாதீங்க, பொன்னி அரிசி இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லைன்னா நீங்கள் பழைய அரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த புது அரிசியும் போது அந்த குழஞ்ச மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு பழைய அரிசி இருந்தால் கூட நீங்கள் பண்ணலாம். நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து தான். ஸோ இப்போ இந்த ஃபிஷ் பிரியாணி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போது ஒரு 3/4 லிட்டர் தண்ணியில் நம்ம 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் இதில் ஆட் பண்ணிடலாம். அப்படியே அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவு உப்பு இதில் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து 4 பச்சை மிளகா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறமா வந்து எலுமிச்சம்பழம் ஜூஸ், ஒரு எலுமிச்சை சாறு வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து மீன் வந்து நீங்கள் நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி அதை வந்து இதில் நம்ம ஒரு 45 மினிட்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 45 நிமிஷம் வந்து இதில் ஊற வைக்க போகிறோம். இது எதனால் அப்படிங்கும்போது இந்த மீனில் வந்து இந்த காரத்தன்மை, உப்பு இதெல்லாமே வந்து ஃபிஷ் அந்த ஒவ்வொரு பீஸுக்குள்ளே நல்லா ஊறிடும். ஸோ அப்போ நம்ம சாப்பிடும்போது நமக்கு அந்த டேஸ்ட் வந்து சரியாக கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஊற வச்சு எடுத்துங்க. இப்போது ஒரு 250 ml அளவுள்ள எண்ணெய் வந்து இதில் ஊற்றிக்கிங்க. நான் வந்து ஒரு பாத்திரம் தான் எடுத்திருக்கேன், நான் வந்து குக்கரில் வந்து ரெடி பண்ணல. ஸோ இப்போது அந்த எண்ணெய் வந்து சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து நீங்கள் பேஸ்ட்டாக வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். ரெடிமேட் பேஸ்ட் வந்து கடையிலேருந்து நீங்கள் வாங்காதீங்க, அது வந்து நல்லா அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது. ஸோ இப்போது எண்ணெய் சூடாகிடுச்சு. அதில் வந்து 250 கிராம் அளவுள்ள பெரிய வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து நல்லா கலர் சேஞ்ச், அதாவது கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நாம் வந்து நல்லா வந்து சாத்தே பண்ணிக்கணும். அதே மாதிரி அன்னாசிப்பூ, ஏலக்காய், பட்டை, இது 3 வந்து ஆட் பண்ணிங்க. ஏலக்காய் வந்து ஒரு 4, பட்டை, அப்புறம் அன்னாசிப்பூ வந்து 2 இல்லைன்னா 3 பீஸு இதில் ஆட் பண்ணி இது நல்லா வதக்கிங்க. இப்போது இது வந்து நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் பிரியாணிக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா அதிகமாக சேர்த்திக்கணும். ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஃபிஷ் பிரியாணியோடைய ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணுற பேஸ்ட்டு எல்லாமே வந்து நம்மளாக வந்து ரெடி பண்ணுவோம். அதேமாதிரி வந்து பாறை மீன் வந்து ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த ஃபிஷ்ஷு வந்து நம்ம அந்த ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி 45 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிங்கன்னா இந்த ஃபிஷ் வந்து நல்லாயிருக்கும். அதேமாதிரி வந்து இப்போ நம்ம இதில் ஆனியன் இதெல்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த சமயத்தில் வந்து நீங்கள் அரிசி வந்து ஒரு 1/2 கிலோ அரிசி வந்து நல்லா வாஷ் பண்ணி அதையும் நீங்கள் ஊற வச்சுருங்க. ஏன்னா அரிசியும் வந்து ஒரு 1/2 hour வந்து ஊறணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போது இந்த ஆனியன் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து கொத்தமல்லி தழை, இந்த கொத்தமல்லி தழை வந்து ஆனியனுக்கு அடுத்ததாக வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த ஃபிஷ் பிரியாணி சாப்பிட்றப்போ இந்த கொரியாண்டர் லீவ்ஸினுடைய ஒரு ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால தான் வந்து நான் இதை இப்போயே வந்து இதில் ஆட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இது ஒரு 20, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 10 to 20 seconds மட்டும் அப்படியே வதக்கி விட்டால் போதும். அடுத்ததான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் அரைச்சி எடுத்துருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஞ்சி பூண்டு 50 கிராம் வந்து 40 கிராம் அளவுள்ள இஞ்சி பூண்டு நான் எடுத்து பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு 1 நிமிஷம்
நல்லா வந்து இதே மாதிரி சாத்தே பண்ணி விடுங்க. அடுத்ததாக வந்து இதில் பச்சை மிளகா, நம்ம ஏற்கனவே வந்து மீன் ஊற வச்சப்போ பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். இதுலேயும் வந்து ஒரு 4 பீஸ் பச்சை மிளகா சாப் பண்ணாமல் இதே முழு மிளகாயோட இதில் ஆட் பண்ணிடுங்க. நம்ம இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சில்லி பவுடர்லாம் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து இதை ஆட் பண்ணிக்கங்க. இப்போ அடுத்ததாக வந்து புதினா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொத்தமல்லி தழையும் புதினாவும் வந்து 5 ரூபாய்க்கு வாங்கி அது எந்த அளவுக்கு வருதோ பஞ்ச் வருதோ அந்தளவுக்கு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து இதில் வந்து ஆட் பண்ணிடணும். இப்போ இதில் வந்து புதினா தலை ஆட் பண்ணிட்டோம். புதினா தலை ஆட் பண்ணி அதையும் வந்து அப்படியே லைட்டாக வந்து ஒரு 40 செகண்ட், 30 to 40 செகண்ட் வந்து லைட்டாக அப்படியே வந்து சாத்திய பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே தக்காளி சொன்ன மாதிரி தக்காளியும் வந்து ஒரு 250 கிராம் 1/4 கிலோ அளவுள்ள தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு இதில் ஆட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா சால்ட் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு ஒரு சால்ட் ஆட் பண்ணி அதில் வதக்கி விட்டிங்கன்னா சீக்கிரமாக குக் ஆகும். ஒரு 4 மினிட்ஸ், ஒரு 4லேருந்து ஒரு 5 நிமிஷம் வந்து இந்த மாதிரி வந்து நல்லா வதக்கி விட்டுங்க. அதுக்கப்புறமா வந்து இதில் சில்லி பவுடர், அதாவது வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணாலும் சரி, இல்லை காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கலர் நல்லா கொடுக்கும். அதனால் நான் வந்து காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ப்ளஸ்ஸு நம்ம ரெட் சில்லி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தயிர் வந்து 1 கப்பு, ஒரு 10 ரூபா அளவுள்ள தயிர் வந்து இதில் 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா வந்து இப்போ ஃபிஷ் பிரியாணி பொறுத்த வரைக்கும் தனியாக லைட்டாக ஃப்ரை பண்ணி ஃபைனலாக ஆட் பண்ணுவாங்க. சிலர் வந்து அரிசி வந்து பாதி அளவு வேக வச்சு அதுக்கப்புறமா வந்து ஆட் பண்ணுவாங்க. பட் நான் வந்து எப்படி பண்ணுறேன்னா, நான் வந்து ஃபிஷ்ஷு வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிட்டேன். நம்ம அந்த ஊற வச்ச அந்த ஃபிஷ் மீன் மட்டும் தனியாக எடுத்து இதில் வந்து ஆட் பண்ணி அப்படி லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீன் வந்து அடிபடாமல் இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன்னா மீன் வந்து உடஞ்சிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா வந்து நான் 2.5 டம்ளர் அரிசி, அதாவது பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அரிசி வந்து 2.5 டம்ளர், எங்களுடைய நாங்கள் யூஸ் பண்ணுற டம்ளர் வந்து 2.5 டம்ளர் அளவு. ஸோ 2.5 டம்ளர் அரிசிக்கு நான் வந்து 4 டம்ளர் தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து 4 டம்ளர் தண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ண உடனே ஒரு 2 மினிட்ஸ் லைட்டாக அப்படியே தண்ணியை சூடு பண்ணி அதுக்கப்புறமா வந்து அதில் வாஷ் பண்ணி ஊற வச்ச அரிசியை வந்து எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பொன்னி அரிசி தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணலை. நீங்கள் வேணால் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். குக்கரை வந்து நீங்கள் ஒரு விசில் விட்டால் போதும். இதை வந்து குக்கரில் இது வந்து தம் பண்ணி ஆகணும். முக்கியமாக அடிப்பிடிக்காமல் தம் பண்ணணும். ஸோ இப்போது அதில் அரிசி ஆட் பண்ணிச்சு இது அப்படியே லைட்டாக மீன் உடையாமல் அப்படியே லைட்டாக இதில் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் தம் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து சிம்மில் வச்சிடணும். ரொம்ப ஸ்லோவாக வச்சு இது வந்து தம் பண்ணோம். இது மேலே வந்து ஒரு தட்டு வச்சு அது மேலே வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணியோ இல்லை வெயிட்டான ஒரு பொருள் பாத்திரம் ஏதாவது வந்து அது மேலே வச்சு ஒரு 20 நிமிஷம் வந்து தம் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அப்படின்னா தோசைக்கல் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் அடுப்பு மேலே வச்சு அது மேலே அந்த பாத்திரத்தை வச்சு கூட நீங்கள் வந்து தம் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து அந்த மாதிரி எதுவும் வைக்கல, நான் டைரெக்டாக வந்து தம் பண்ணுறேன். ஏன்னா நாங்கள் யூஸ் பண்ணுற பாத்திரம் வந்து நல்லா கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த அடிப்பிடிக்காதுன்னு நம்புகிறேன். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து தம் பண்ணி வச்சதுக்கப்புறமா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த 20 நிமிஷம் முடிஞ்ச உடனே அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு தட்டி எடுத்து பாருங்கள், பிரியாணி வந்து நல்லா வந்திருக்கு. இப்போ இதிலே இருந்து நம்ம பிரியாணி வந்து ஷேர் பண்ணோம், எடுத்து தட்டுக்கு சேஞ்ச் பண்ணக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக குழம்புன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதனால் வந்து இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு வந்து சேஞ்ச் பண்ணிடுறோம். இப்போது நம்ம பர்ஃபெக்டான ஒரு ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போது இந்த ஃபிஷ் பிரியாணி வந்து ஒரு பேசனுக்கோ ஒரு தட்டுலையோ மாற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது பேசனுக்கு மாற்றிட்டேன். இப்போ பாருங்கள், ஃபிஷ் பிரியாணி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு செஃப் டே, இன்டர்நேஷ்னல் செஃப் டே. ஒவ்வொரு சமையல் கலைஞர்களுக்கும் இங்கே சிவசக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சார்பாகவும் எங்களுடைய சேனல் சார்பாகவும் எங்களுடைய மாணவ மாணவியர்கள் சார்பாகவும் உலக சமையல் கலைஞர்கள் தின வாழ்த்துக்களை
நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.